கிராம சஞ்சிகை. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு கிராம சஞ்சிகை நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கின்றோம். கிராம சஞ்சிகையில் அடுத்து வருவது திண்ணை பேச்சு. இதனை எழுதியவர் முத்தையா மாசிலாமணி. கந்தப்பு, நான் சொன்ன சாமான் தம்பு கொண்டு வந்து தரும். 2 போத்தல் காணும் தானே? ஓ, அந்த சாமானே. சரி சரி சரி, கொண்டு வரட்டும். அண்ணன், நல்ல காலம் தெய்வான இல்ல, கோயிலுக்கு போட்டா. அப்படியே இன்றைக்கு கன நாளைக்கு பிறகு ஒரு கேட்டுகிறார். இந்த கொளுத்துற வெயிலுக்கு ஒரு போத்தில் அடிச்சா கூலா இருக்கும் காண்டியோ. அது சரி பொண்ணே அண்ணன், கோஆபரேஷன்ல எடுத்த சரக்கும் சீச்சி, தம்பு தானே சீவி பனியால இறக்குன உடனே 2 போத்தலுக்கு சொல்லி போட்டுவாங்க. ஒரேஞ்ச் பார்லி குடிச்ச மாதிரி இருக்கும். கோஆபரேஷன்ல பழசோட கலந்து போடுவாங்க. குடிக்கும் கண்டி. சரி சரி சரி, நீ சொல்ல எனக்கு இப்ப வேண்டாம். வாய் ஊறுதானே. தம்பு கொண்டு வருது, தம்பு கொண்டு வருது. தம்பு தம்பு அத பேக்கோட உங்க நந்தியாவட்ட மரத்துக்கு கீழே மரவா வை. மனைவி வாரதுக்கு இடையில ஒரு ரவுண்ட் அடிப்போம். நான் 2 கிளாஸ் எடுத்துக்கொண்டு வா. அண்ணா, நீ கிளாஸ் எடு. அநியாயம் சொல்லக்கூடாது, சோக்கா இருக்குது. இந்த அண்ணன் உண்ட கிளாஸ்ல கந்தப்பூ கடும் இனிப்பாயும் இருக்க கூடாது. அளவுக்கு புளிப்பும் இருந்தால்தான் கிக் இருக்கும் கண்டிப்பா. அண்ணன், இத குடிக்க எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருகிறது. என்ன, சைக்கிள் எடுத்து கொண்டு கீரி மலைக்கு போற வழியில கொட்டிலுக்குள்ள போய் பனையில சைக்கிளை சாத்தி போட்டு அந்த பனங்குத்தியில குந்தி இருந்து விழாவில ஊதி ஊதி ஒரு போத்தில் அடிச்சுட்டு நேரா போய் அந்த கடற்கரை மணலில பூவரகு நிலவில இருந்து கச்சான கொறிச்சு போட்டு கேணியில நீந்தி போட்டு திரும்பி வார வழியில இன்னும் ஒன்று அடிச்சு போட்டு வீட்டை வர பசிக்கும். உனக்கு சொன்னால் என்ன, நல்ல அப்பிரைசர், என்ன நல்ல அப்பிரைசர். கந்தப்பூ, இது அப்பிரைசர் மட்டும் இல்ல, திஸ் இஸ் குட் பாய் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். 2 கிளாஸ் அடிச்ச பிறகு வாயில இங்கிலீஷ் தானா வரும். இனி இதுல விட்டமின் பி இருக்குது கண்டிப்போ. யூ ஆர் கரெக்ட். இத எங்கட தேசிய பானம். ஆனால் குடிச்சதும் வாயில வருவது இங்கிலீஷ். பாத்தியே, உனக்கும் இங்கிலீஷ் தானா ஃப்ளோ பண்ணுது. பொண்ணான அந்தந்த பானத்தை அந்தந்த பாத்திரத்துலதான் குடிக்க வேணும். உனக்கு சொன்னால் என்ன, எந்த ஆட்சி ஒடியல் கூழ் காய்ச்சறதுல ஒரு எக்ஸ்பர்ட் காண்டியோ. அப்பு சந்தைக்கு போய் கூழுக்கு வேண்டிய அணியங்களை வேண்டிக் கொண்டு வருவேன். தெரியும் தானே, கனவை, மீன், பெரிய இறால், சூக்க நண்டு, குரங்குவால் பைத்தங்க, மரவள்ளி கிழங்கு. கந்தப்பூ, நீ சொல்ல எனக்கு வாழ்வுருது. இனி பெரிய வானிலை ஆட்சி கூழ காய்ச்சி போட்டு வெளி முத்தத்துல வச்சுட்டு எல்லாரும் கூழ் குடிக்க வாருங்கோன்னு ஒரு ஹோல் கொடுப்ப. எல்லாரும் கூழ்பானை சுத்தி இருந்து கொண்டு கோலின பிலா விலையில ஏப்பையாலே அள்ளி விட்டு சுட சுட ஊத்தி குடிக்க. அப்பப்பா சொல்லி வேலை இல்லையா, சொல்ல வாய் ஊறுதன்ன. இப்பவும் இனி இந்த மீன் தலையை தூக்கி போட்டு பக்கத்துல வாரி ஆட்டிக்கொண்டு நிக்கிற நாக்கு அடிக்கடி போட. சொல்ல தேவையில்லை, சொல்ல தேவை. நீ சொல்றது உண்மைதான். கூட கிளாஸ்ல விட்டு குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்கா. அது மாதிரி பிளாவில விட்டு குடிச்சால் தான் சரி. பிளா வென்றால் மனுஷிமாருக்கு தெரியாமல் மறைச்சு வைக்கிறது கஷ்டம். அண்ணன் கதைச்சு கொண்டு குடிச்சதுல 2 போத்திலும் காலி. அநியாயம் சொல்லக்கூடாது.
shall we take another bottle? என்ன பொண்ணையான இன்னைக்கு நேரத்தோட வந்தா போல. துளைஞ்சு துளைஞ்சு இங்க கொண்டான கிளாஸ் டக்கண்டு கழுவி போட்டு வச்சுட்டு வருவோம். அண்ணன் போத்துல மர என்ன தெய்வான திருவிழா முடிஞ்சது. திருவிழா முடிஞ்சது. பரவாயில்ல, 4 கூட்டம் மேளம். இனி சப்பரத்துல சுவாமி வெளிவீதி சுத்தி சிறப்பா நடந்தது. திருவிழா முடிஞ்ச கையோட அம்பித்துற பிரகிராசியாற்ற பேத்தின்ற நடன அரங்கேற்றம் வந்து வாசிகசால மண்டபத்துல ஒரே சென கூட்டம். ஆனா கடைசியில அரங்கேற்றம் நடக்கு. என்ன நடந்தது? வைக்கிறவர் வேற இல்லையோ? அப்படி ஒன்றும் இல்ல. நடனத்துக்கு பிற்பாட்டு இல்லாம ரெக்கோட்டை போட்டுத்தான் ஆட இருந்தவா. பின்ன ஸ்பீக்கர்காரன் கொண்டு வந்த ரெக்கோட்டை யாரோ களவெடுத்து போட்டினோம். பிறகு சனம் 2 பார்த்து போட்டு போச்சுதுகளப்பா. ரெக்கார்ட் டான்ஸ் ப்ரோக்ராம். என்ன பொண்ணையான இன்னைக்கு இங்கிலீஷ் தூள் பறக்குது. இல்ல பிள்ளை தெரியாது. கன நாளைக்கு பிறகு நானும் கந்தப்பூவும் இங்க இந்த பழைய இங்கிலீஷ் நாலேஜ் போலீஸ் பண்ற நாலேஜ போலீஸ் இந்த கடலை போட்ட சாப்பிடுங்க. நான் உடுப்பு மாத்தி போட்டு மாத்திட்டு வா. இல்ல தெய்வானே, தண்ணி போட்டுடாத. வயிறு சரியில்லை, ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேண்டாம். இந்த குசினி உரியில மீன் வேண்டி மாட்டுத்தாய் கடுதாசி பேக்ல வச்சிருக்கிறேன். கவனம், கள்ள பூனை கொண்டு போடும். ஒரு கால் பேர இந்த கஜான் அண்ணன் சரியான நேரத்துல வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபைட். குறிச்சு கதைப்போம். கந்தப்பூ ரெக்கார்டு தெய்வான சொன்னோன்னு எனக்கு பழைய காலத்து ஞாபகங்கள் வருது. காண்டியோ அண்ணன், ஒரு போத்தில் உள்ளுக்கு போனால் அந்த நாள் ஞாபகம் வருந்தான். சினிமா படங்கள்ல வார பிளாஷ்பேக் மாதிரி. சொல்லு. நான் சின்ன பொடியா இருக்கேன். சிங்கப்பூர் ஐயாதுரையர் வீட்டுலதான் பாட்டு பெட்டிய முதல்ல கண்டன. அதுதான் கிராமபோன். வீட்டு கோன் கண்டியோ நல்ல சவுண்ட். பாட்டு கேட்டோன்னு என்னென்ன வேலை கிடந்தாலும் விட்டுட்டு ஓடி போவன். ஐயாதுரையற்ற பேரன் ரகுவுக்கும் பாட்டு என்றால் உயிர். அண்ணன், கிராமபோன முதலில போனோகிராஃப் தான் சொல்லிச்சு. நாம் பிறகு ரெக்கார்ட் பிளேயர் என்ற பேரோட வந்தது. அந்த காலத்து கிராமபோன் கோன் டைப்பும் பாக்ஸ் டைப்பும் வந்தது. இனி அந்த சவுண்ட், இந்த சவுண்ட் பாக்ஸ் குறைஞ்சது 1/2 கிலோ வேரம் இருக்கும். சும்மா ஊசிய சவுண்ட் பாக்ஸ்ல பூட்டி போட்டு ரெக்கார்டு ஓட விட்டு வச்ச உடனே பாட்டு சும்மா மணி மாதிரி சவுண்டா தான் இருக்கும். என்ன சாமான் 1/2 கிலோ கலைக்கிறீர்கள்? பாபில்ல, நாங்கள் அந்த காலத்து இந்த கிராமபோன் பற்றி கதைக்கிறோம். அதுதான் இந்த பாட்டு பெட்டி. ஐயாத்துறைன்ற வேரன் ஜவுவுக்கு பிடிச்ச பாட்டு, இந்த வராசக்தியில வார பாட்டு, பி லீலா படிச்ச ஓ தசிக்கிஞ்சிமானே வா ஜொலிக்கும் உடையணிந்து அந்த பாட்டு. அவர் அந்த பாட்டை தான் அடிக்கடி போடுவான். கண்டியோ, உனக்கு சொன்னால் என்ன, அந்த பாட்டின் டியூனுக்கு அந்த சவுண்ட் பாக்ஸ் தலைய ஆட்டி படிக்க அந்த புலித்தல போட்ட ரெக்கார்ட் சும்மா ஓடிக்கொண்டு இருக்கும். கண்டியோ, பார்க்க ஆசையா தானே இருக்கும். என்னப்பா பராசக்தி படத்துல வர அந்த ஓ ரசிக்கும் ஜீமானேவா அந்த பாட்டு MS ராஜேஸ்வரி இல்லையா படிச்ச? பாத்தீங்க, நான் சும்மா எந்த மனுஷிய டெஸ்ட் பண்ண பிள்ளையா சொல்லி பார்த்தேன். நான் கண்டுபிடிச்சிட்டா. உனக்கு சொன்னாலுன்னு இந்த மனுஷி இந்த சினிமா பாட்டுகள்ல ஒரு எக்ஸ்பர்ட். என்ன ரேடியோவில பாட்டு போய்கொண்டு இருக்கு. பாடியவற்ற பேர், பட பேர், இசையமைப்பாளற்ற பேர் டக்குன்னு சொல்லுவா. அண்ணன், இனி இந்த அறிவிப்பாளர் சில வேளைகள்ல விளையா சொன்னால் சொந்தக்குள்ள சிரிப்ப. சும்மா புழுகாதீங்க.
அது சரி பொண்ணையான இன்னும் ரெக்கார்ட் எல்லாம் இப்ப சின்னதா வருதா? பழைய காலத்துல தோசை இந்த சைஸ்ல வந்தது. பிறகு இபி ரெக்கார்ட் என்றும் எல்பி ரெக்கார்ட் என்றும் இப்ப சிடி என்றும் வருதுடா. எனக்குடா ஒன்றுமே விளங்க இல்ல. தெய்வான கடை தோசைன்ற சைஸுக்கு வந்ததுதான் இபி ரெக்கார்ட். தெய்வானைக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியால சொல்லுறேன். சொல்லுண்ண எனக்கும் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். என்ன இன்றைக்கு அடிக்கடி இங்கிலீஷ் வர இது? அதே பொண்ணு அண்ணையும் நானும் ஸ்கூல் மேட் இல்லை. அதுதான் எங்கட இந்த பழைய எஸ்எஸ்சி இங்கிலீஷ போலீஸ் பண்ணி எடுத்து விடுறேன். அப்படி குட் ஃபார் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். சொல்லுண்ண ஆரம்பத்துல கிராமபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் 78 RPM ஸ்பீட்ல சுத்தி படிக்கிறதா தயாரிக்கவே. அது என்ன 78 RPM? ஒரு நிமிஷத்துக்கு 78 தரம் சுத்துறது. அதாவது ரெக்கார்ட் சுழல்ற வேகம். அது என்னண்டா தெய்வான இந்த RPM ரெவல்யூஷன் ஃபார் அ மினிட். சரியா சொன்னாங்க. இந்த வேகத்துல ரெக்கார்ட் சுத்தினால் தான் பாட்டு பதிவு செய்த மாதிரியே படிக்கும். அதுதான் இந்த ஐயாத்துறையற்ற பேரன் ரகு இந்த ஞானப்பழத்தை புளிந்த இந்த ரமணி அம்மாளின் இந்த பக்தி பாடல போடேக்க வயிறு குறைஞ்சு ஸ்லோவா விட்டால் யமுனா ராணி படிக்கிற மாதிரி படிக்கும். ஐயோ கடவுளே, ஞானப்பழத்தை புளிந்த பாட்டு சுந்தரமானல்ல படிச்சு. ஓமப்பா இதுவும் முன்ன இந்த டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒருக்கா சொல்லி பார்த்தேன். அது கிடக்க அண்ணன் இந்த இபி ரெக்கார்ட பத்தி சொல்லுங்க. இபி என்றால் எக்ஸ்டெண்டம் பிளே. இது RPM ரெக்கார்டிலும் பார்க்க சின்ன கடை தோசை இந்த சைஸ் என்று சொல்லலாம். இது 45 RPM 33 1/3 RPM ஸ்பீட்ல வந்தது. இந்த மைக்ரோ குரூப் என்று சொல்லுவினம். அதாவது சிறிய பீலியுள்ள ரெக்கார்ட். அண்ணன் பீலி என்றால் இந்த ஊசி ஓடுற பள்ளமான குரூப். அதைத்தானே சொல்றீர்கள். சரியா சொன்ன அந்த பூ. இந்த ரெக்கார்டுக்கு ஊசியும் மெல்லிசா தான் இருக்கும் கண்டியோ. சரி 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 விளங்குது. சரி எல்பி ரெக்கார்ட் என்றால்? எல்பி என்றால் லாங் பிளேயிங் என்ற அர்த்தம். அதாவது கூடிய நேரம் படிக்கும். அநேகமா 33 1/3 RPM வருகுது. ஒரு ரெக்கார்ட்ல 7-8 சினிமா பாட்டுகள் வரும். இதுவும் மைக்ரோ குரூப் ரெக்கார்ட் தான். ஒரு படப்பாட்டு சொல்லுங்க. ஓம்பிள்ள 2 பக்கமும் சுமார் 30-40 நிமிடம் படிக்கும். இப்பவெல்லாம் ஸ்டீரியோ சொல்லிக்கணும். சினிமா பாட்டு பக்தி பாட்டெல்லாம் ஸ்டீரியோவில தான் பதிஞ்சு வருங்க. ஓம்பிள்ள ஸ்டீரியோ என்றால் ஸ்டீரியோ போனிக் என்ற அர்த்தம். அதாவது இது வழியாக இசைய பதிவு செய்து இது வழியாகவே கேட்டு ரசிக்கலாம். அதாவது என்னது ஸ்டீரியோ ரேடியோ ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் எல்லாத்துக்கும் 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீக்கருக்குள்ளால ஒவ்வொரு விதமான மியூசிக் வருமப்பா. கேட்க இனிமையா இருக்கும். என்னென்ன நான் சொல்றது சரியோ? யூ ஆர் கரெக்ட். அப்ப ஸ்டீரியோ ரெக்கார்ட போட்டு கேட்க 2 ஊசி வேணுமே. 2 ஊசி தான். ஆனால் 2ஐயும் ஒரு தட்டிலே பொருத்தி இருக்கும். கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு சின்ன. இத ஸ்டைல்ஸ் என்று சொல்லிவிடும். அநியாயம் சொல்லக்கூடாது. ஒன்னே அண்ணன், நீ உங்க ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் என்ன, இவ்வளவு சரக்குண்டை இருக்கு. உனக்கு தெரியும் தானே, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இதுல ஒரு பைத்தியம் கண்டியோ. அண்ணன் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த சிடி என்று ஒரு சாமான் வந்திருக்கான். அதுல பாட்டுகள் வலு கிளியரா இருக்குமா? சிடி என்றால் காம்பேக்ட் டிஸ்க். இது ஒரு வகை இசைத்தட்டு தான். இதுல டிஜிட்டல் முறையில பாடல்களை பதிவு செய்து பிறகு ஆடியோ சிக்னல் ஆக்கி கேட்கலாம். இதுக்கு ரெக்கார்ட்ஸ போல ஊசி தேவையில்லை. ஊசியின் உராவிச்சத்தம் இல்லாதபடியால் பாடல்கள் வலு கிளியரா இருக்கும். சைஸும் சின்ன அப்பள சைஸ் கண்டி. இது ரெக்கார்டுகள் மாதிரி இது பக்க இசை இல்ல, ஒரு பக்கம் தான் போடலாம். தெய்வான
ம், இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் காது குளிர இசைய கேட்டு இன்புற காரணமாயிருந்த தோமஸ் அல்வா எடிசனுக்கு பூவும் தண்ணியும் போட்டு கும்பிட வேணும் அப்பா. ஆறதப்பா எடிசனும். ஓ அதே அவர் தான் இந்த சின்ன கடை சின்னாஜின்ற பேரன் கடவுளே. உங்களுக்கு பகடியா இருக்கு. சரி சரி, கரைச்சு கொண்டிருந்ததுல நேரம் போனதே தெரியல. மீன் நார போகுது. முதல்ல மீனை நோண்டி கழுவி குழம்ப வைக்கணும். திண்ணை பேச்சு கேட்டீர்கள். எழுதியவர் முத்தையா மாசிலாமணி. பங்கு பெற்றிய கலைஞர்கள் முருகேஷ் ரவீந்திரன், ஆர் யோகராஜன், ஏ ஜெயந்தி ஆகியோர்.